ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம விபூதி பூசுறதுக்கு முறைகளும் இருக்குங்க நெறையா. குடுக்குற முறையும் இருக்கு, வாங்குற முறையும் இருக்கு. விபூதி பூசுறது வந்து நம்ம குடுக்குற முறை வந்து எப்பவுமே வந்து நம்ம ரிஷப முத்திரையில தான் குடுக்கணும். நம்ம வந்து பசுமாடு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாரி இருக்கா, ரிஷப முத்திரை இந்த முத்திரை தான் குடுக்கணும். அதேமாரி வாங்கும்போது வந்து ரொம்ப பணிவோட வாங்கணுங்க. பணிவோட வாங்குறது நல்லது. அவங்க விபூதி நம்ம வாங்குனதுக்கு அப்புறமா நம்ம நெத்தி நிமிர்ந்து பூசணும். நம்ம விபூதி வந்து நம்ம உடம்புல படுற மாரி 2 தோள்பட்டையில படுற மாரி தான் நம்ம வந்து விபூதி வாங்கணும். நம்ம இப்படி குமிஞ்சு பூசினோம்னா, நம்ம கீழ விழுகிற இதழ்கள்லாம் வந்து நம்ம கால்ல மிதிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி பண்ணாதீங்க. அதேமாரி விபூதி வந்து நெத்தி நெறைய நல்லா எப்பவுமே பூசிக்கோங்க. இல்ல ஒரு சின்னதா பூசுற ஒரு பழக்கம் இருந்தா கூட அந்த மாரி பண்ணிக்கோங்க. விபூதி வாங்குற முறைகள் மட்டும் இப்படி அள்ளி இப்படி குடுக்காதீங்க. அப்படி அள்ளி குடுக்குறது சாம்பலுக்கு சமம். அந்த மாரி குடுக்காதீங்க. எப்பயுமே வாங்குற முறையும், குடுக்குற முறையும் இது பண்ணிக்கோங்க. விபூதி எப்பவுமே நெத்தி நெறைய விபூதி பூசிக்கோங்க. அவ்வளோ நல்லது. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.